மேம். எஸ் ப்ரொசீட். எஸ் மேம். சூஸ் பண்ணீங்க, இந்த தீம் சூஸ் பண்ணீங்க. ரெட் வெல்வெட்ங்கறனால ரெட் கலர் சொல்லிட்டு இப்படி சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓவர் டார்க் மேம். ஓகே ஃபைன். இந்த இது மாதிரி கிராம்ஸ் மேம். டபுள் பேட்டர்ன் ஒயிட் அண்ட் ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இதுக்காக நீங்கள் எங்கேயாவது சர்ச் பண்ணீங்களா, இல்லை இது உங்களுடைய ஓன் டிசைனா? ஐடியாஸ் நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆனீங்களா எங்கே இருந்தாவது பார்த்து? யூடியூப்ல பார்த்தேன் மேம். ஓகே ஃபைன். யூடியூப்ல பார்த்து டபுள் கலர் சரி ஷேடு கொடுக்கலாம். ஓகே, இதில் மேலே கவர்மெண்ட்ஸ் லைக் டெக்கரேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன சைஸ் அந்த பீட்ஸ் எல்லாமே எடிபிள் பீட்ஸ்? இது ரோஸ் நாசல்ஸ் வச்சு மேம். இது வந்து அப்புறம் அதே நாசிலே இப்படி ரவுண்டா போட்டு. இல்லை, ஐம் நாட் ஆஸ்கிங் அபவுட் தட். அந்த பியல்ஸ் இருக்கு இல்லையா, எடிபிள் பியல்ஸ், கோல்டன் பால்ஸ். எஸ் மேம். அந்த பால்ஸ் என்னென்ன சைஸ் இருக்குது? 3 கலர்ஸில் கொடுத்துருக்கீங்க. 3 சைஸில் இருக்குது, 2 கலர்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ அது என்னென்ன சைஸுன்னு தெரியுமா? தெரியலையே மேம். ஓகே ஓகே ஃபைன். ரைட் சைடு அந்த ரெட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன பவுடர்? ரெட் வெல்வெட் கேக்கோட கிரம்ஸ் மேம். ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். கேக்கோட கிரம்ஸ். ஓகே, டோட்டலாக எவ்வளோ வெயிட் வருது? வெயிட் மிஷின் வச்சுருக்கீங்க இல்லையா? வச்சு காட்டுறீங்களா? வச்சிருக்கேன். வெயிட் செக் பண்ணிட்டு சொல்லவா மேம்? இல்லை இப்போ லைவ்ல எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம். எல்லாரும் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய வெயிட் மிஷின்ஸையும். வெயிட் என்ன ஆக்சுவலி உங்களுக்கு போர்டோட வெயிட். வெரி வெல், ஆல் தி பெஸ்ட். யூ ஹேவ் a great future like ஸ்ரீ பிரியா மேம். ஸோ 180 கிட்ட இருக்கும். அவங்க நியர்லி இப்போ இந்த கேக் நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, க்ரம் கோட் பண்ணும்போது க்ரீமை கம்மி பண்ணிடணும். ஓகேவா? மேல நம்ம டிசைன் கொடுக்க போறோம் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மேல கிரம்ஸ் வைக்கிறோம், மேல ஃபுல்லா க்ரீம்ல கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம க்ரம் கோட் கொடுக்கும் போது நம்ம க்ரீமை ரொம்ப கம்மி பண்ணிடணும். சரிங்களா? அப்போ நம்ம அப்பதான் போர்டோட வெயிட் ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் போட்டு ஒரு 1/4 கிலோ கேக் பண்ணாலும் சரி, 1/2 கிலோ கேக் பண்ணாலும் சரி, 1 கிலோ கேக் பண்ணாலும் போர்டோட வெயிட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா பொறுத்த வரைக்கும் பிளஸ் 100 ஆர் 200 கிராம்ஸ் கண்டிப்பா எக்ஸஸா தான் வரும். அதை நம்ம கொஞ்சம் பட்ஜெட்குள்ள நம்ம கம்மியா கொண்டு வந்தோம். வீட்டுக்கு செய்யறது ப்ராப்ளம் கிடையாது. வெளியே கொடுக்கும் போது நம்ம இதே மாதிரி. ஓகே டன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? நெக்ஸ்ட் ஃப்ரித்தூஸ். எக்ஸ்பிளைன் டு ஃப்ரித்தூஸ். மேம் இது இன்னொரு கேக் மேம். ஓகே, அல்லாஹ் மபாரிக். ரொம்ப அழகா இருக்கு. சொல்லுங்க. இது கிரம்ஸ் மேம். ரெட் வெல்வெட் கேக்கோட கிரம்ஸ். இதுலயும் கிரம்ஸ் தான் வச்சிருக்கேன் மேம். மேல ஹாட் இன் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் மேம். ஹாட் இன் சாக்லேட்னு சொன்னாங்க, அது ஹாட் இன் சாக்லேட் வச்சிருக்கேன். இது 2D நாசில்ல டிசைன் பண்ணிருக்கோம் மேம். இன்னொரு நாசில் இது என்ன நாசில்னு எனக்கு தெரியல. சின்னதா ஒரு நாசில் இருந்தது, அது குட்டி குட்டியா பூ மாதிரி வைக்கிறதுக்கு அது வச்சுட்டேன் மேம். குட்டி பால்ஸ் போட்டுருக்கேன் மேம். பட்டர்ஃப்ளை வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். கொஞ்சம் தூரமாக காமிங்க, ரொம்ப ஜூம் பண்ணி வேண்டாம். கொஞ்சம் ஆமாம், கம்ப்ளீட்டாக எப்பயுமே உங்களுக்கு இன்விஜிலேட்டர்ஸ்க்கு. சரி ஓகே. எத்தனை ஸ்லைஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை லேயர்ஸ் பண்ணியிருக்கீங்க? 2 லேயர்ஸ் மேம். 2? 1 லேயர் தான். லேயர் 1 தான். அந்த லேயர்ஸ் 3 லேயர்ஸ் மேம். ஓகே 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 ஃபைன். கோல்டன் பால்ஸ் அந்த பெரிய ரெட் ஹார்ட் இருக்குல்ல, அதுவுமே எடிபிளா? ஆமா மேம். அது இல்லை, லெஃப்ட் டாப் லெஃப்ட். இதான் மேம். இது சும்மா கம்பியில டிசைன் கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன். பட்டர்ஃப்ளையும் எடிபிள் இல்லை இல்லையா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எதெல்லாம் எடிபிள் இல்லை, என்ன லேயர், என்ன கேக்கு, எத்தனை ஸ்லைஸு, அந்த நாஸ்ட்ரில்ஸோட பேர்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கர்ஸ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஆல் த பெஸ்ட். கோல்டன் பீட்ஸ் அந்த இது யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா?
ஆமா மேம். Okay, fine. This is the first time, so no problem. You have done very well. All the best. தேங்க்யூ மேம். Okay, anything else? வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, வெயிட் பார்க்கலாமா? வெயிட் மிஷின் இருக்கா? மேம் வந்து 800 இருக்கு மேம். புரியல. 800 இருந்துச்சு மேம். ஓகே, ஃபைன். ஒரு வாட்டி வச்சு காமிச்சிடுங்க. இன்னொரு தடவை செக் பண்ணி காட்டிடுங்க. போர்டோட சேர்த்து 800 வந்திருக்கு. ஓகே, போர்டோட வெயிட் எப்படி ஒரு 120 ஒரு 140 அந்த ரேஞ்ச் வரும். 180 இருந்தது மேம் போர்டோட வெயிட். ஓகே, அப்போ 180 நீங்க லெஸ் பண்ணிக்கோங்க. 800ல இருந்து லெஸ் பண்ணீங்கன்னா அந்த வெயிட்டுக்கு நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 or 100 கிராம்ஸ் எக்ஸஸ் வந்தா பரவாயில்ல. ஹோம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸஸா வர வேண்டாம். அதுக்கு நீங்க கிரம்ஸ்ல கம்மி பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா மேல நம்ம கண்டிப்பா கேக்னாவே நம்ம டிசைன்ஸ் கண்டிப்பா கொடுப்போம் இல்லையா? ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து கிரம் கோட்ல தான் நம்ம வந்து க்ரீமை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேடா. ஓகே, குட் ஜாப், குட் ஜாப். ஓகே, எனிதிங் எல்ஸ்? நெக்ஸ்ட் கோயிங் டு ஃபாத்திமா. எக்ஸ்பிளைன்மா. எஸ், ஓகே. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹார்ட் ஷேப்ல பண்ணிருக்கேன். ஓகே. ரெட் வெல்வெட்னால ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அதுல வந்து ரோஸ் நாசல் வச்சு ஒன்னம் நாசல் வச்சு ரோஸ் போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து செக்குடு டிசைன்ல வந்து போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன் ஒவ்வொரு காலம்லயும். ஓகே, கிரிட் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. கிரிட் பேட்டர்ன் ம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு பேக்லயே நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி லீவ்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, கிரியேட்டிவ். இது ஓகே. ஒன்னம் நாசல் வச்சு கீழே பார்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஐசிங் பண்றப்ப மைனைசிங் பண்றப்ப ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டு டிசைன் போட்டிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லா சைட்ஸ் ஃபுல்லா. வெரி குட். சைட்ஸையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணது வெரி குட். ஓகே. அப்புறம் அதுலேயே வந்து அந்த ரோஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸும் கோல்டன் பால்ஸும் அவங்க டெக்கரேட்டிவ்காக போட்டிருக்கேன். ஓகே. ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும். அது எடிபிளா? அது நான் எடிபிள் தான். இல்ல எடிபிள் இல்ல, நான் எடிபிள் தான். ஓகே, இன்எடிபிள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நமக்கு வந்து டார்க் ரெட்டு கிடைக்காம இந்த மாதிரி இந்த கலர் கிடைச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து நான் நிறைய டிராப்ஸ் ஊத்துனேன், இருந்தாலும் அவ்வளோ கலர் வரல. அதோட ஓகே லைட் ரெட்டாவே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். ஓகே. ஜெல் கலர். ஓகே. ஃபாண்டன்ட்டில் தான் ஆக்சுவலாக நம்ம வந்து நினைக்கிற கலர் அட்டைன் பண்ண முடியும். எனிஹவ் ரெட் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லணும். பிகாஸ் இட் இஸ் அன்ஹெல்தி. அந்த கலர் அட்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி பார்க்கணும் கஸ்டமர்ஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ஹெல்தி ஃபுல் க்ரம்ஸ் வச்சோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்களாவே பண்ணணும். ஆல் த பெஸ்ட். யூ ஹேவ் வெல். தேங்க்யூ மேம். எனிதிங் எல்ஸ்? பண்ணிடுங்க ஃபாத்திமா, வெயிட் செக் பண்ணி காட்டுங்க. சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதோ சொல்ல வரீங்களே சிஸ்டர் ஃபாத்திமா சிஸ்டர்? ஓகேடாம்மா. ஓகே, 960 வருதா? ஓகே. போர்டோட வெயிட் கழிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ. ரொம்ப அழகா இருக்கு கேக்கு. அந்த மேல டிசைன் பண்ணதா இருக்கட்டும், ஃப்ளவர் நாசில்ல 2M நாசில்ல பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் யூனிக்கா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க. கீழே வந்துட்டு அந்த டாட் வச்சு நீங்க ஸ்பூனால வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? குட். அந்த ஸ்பூனால அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க உள்ள. அது பார்த்த ரொம்ப அழகா இருந்தது. பண்ணும் போதே பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்லா இருக்குமா, குட் ட்ரை. அதுக்கப்புறம் வந்து அந்த லீஃபும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. பைப்பிங் பேக்லேயே வந்து லீஃப் கட்டிங் நீங்களே சிசர்ஸ்ல கட் பண்ணிட்டு லீஃப் போட்டிருக்கீங்க. பட் குட் அட்டெம்ப்ட், நல்லா வந்திருக்கு. சூப்பர்மா, குட் ஜாப். நெக்ஸ்ட் யார் இருக்கீங்கம்மா? ஹத்திஜா, ஷைபா சிஸ்டர், ரௌஷி. ஓகேடா, ரௌஷி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
எஸ் மேம் நான் ஹார்ட் ப்ரொசீட். ஷேப்ல பண்ணிருக்கேன். 2 லேயர் வச்சு தான் மேம் பண்ணிருக்கேன் நானு. செர்ரிஸ் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால செர்ரிஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. லெஃப்ட் சைடு என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்க, சைடில் என்ன கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். சைடுல வந்துட்டு ஃபுல்லாவே அந்த கிரம்ஸ் தான் மேம் வச்சு இது பண்ணிருக்கேன். ஓகே இங்க ஃபைன். வந்துட்டு செர்ரி கொடுத்துருக்கோம், ஒன் சைடு கிரம்ஸ் கொடுத்துருக்கோம், ஒன் சைடு வந்துட்டு க்ரீமே வந்துட்டு பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. வேறு என்ன இருக்குது? எதில் செர்ரி உட்கார வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக? வேற ஒயிட் எதுவும் செர்ரி வந்துட்டு நான் டிசைன் கொடுத்து ஃப்ளார் டிசைன் கொடுத்து அது மேல வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லணும். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ லோடன் யார் பேசுகிறாங்களோ, யார் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ, நம்மள்ட்ட இருக்கிற பொருள் வந்து 50% தான். நம்ம அதை எப்படி சேல் பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் பெருசு, சரிங்களா? நான் இதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ஹாஃபாக பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையோ, இன்னும் எவ்வளோ இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக சொல்லலாம், ஹாஃப் ஆஃப் மீ அண்ட் ஹாஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதோ, சைடில் நான் வந்து இந்த நாஸ்ட்ரல் யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே நீங்கள் ஆப்வியஸாக நாஸ்ட்ரல் யூஸ் பண்ணி தான் அந்த ஒயிட் இது கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கலர் ஏன் சூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது சொல்லலாம். மேபி இட் வில் பி யுவர் ஃபேவரட் கலர். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், சரிங்களா? டிசைன் வைஸ் இட்ஸ் ஓகே. ஓகே மேம். குட் ரௌஷி, குட்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், பட் நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், பட் கஸ்டமர் கூட அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ சிம்பிள் டிசைன் கேட்குறவங்களுக்கு இது காமனாக ரெட் வெல்வெட்னா சில டிசைன்ஸ் வச்சுருப்போம், அந்த டிசைன்ஸ் தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். க்ரியேட்டிவிட்டியாக கேட்குறாங்க. ரெட் வெல்வெட்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ரெட் வெல்வெட்னா எல்லாருமே மேலே வந்து ரெட் வெல்வெட்னா கிரம்ஸ் போட்டு தான் ரெட் வெல்வெட் பண்ணணுங்கிறது வந்து கிடையாது. ஸோ அது போட்டால் காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய யூனிக்கா கொண்டு வரதா இப்ப ஃபாத்திமா பண்ணது. இது வந்து பேசிக் மாடல், ஓகேவா? பட் ஆனா ரெட் வெல்வெட் இப்படிதான் இருக்கும். ஜாப் நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க அது ரோஸ் இதுல போட்டிருக்கீங்கன்னு பண்ணணும், ஓகேவா? உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நடக்கும் போது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பண்ணும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையல் தான் மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்கீங்க, என்ன டிசைன் கொடுக்கும் போது என்ன யூஸ் பண்ணுனீங்க, ஸோ எல்லாமே சொல்லணும், புரியுதா? செரிஸ் வச்சிருக்கீங்க, என்ன டிசைன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே சொல்லணும். என்ன நாசில்ஸ் யூஸ் பண்றீங்க, அப்போ பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அதுல கேட்கக்குண்டான நாலேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? அதனால அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டு சொல்லுங்க, ஓகேவா? ஓகேடாமா, குட். எவ்வளோ வெயிட் இருக்கு ரௌஷி? 690. குட்மா 690 அப்படிங்கிறப்ப குட் ஜாப். 690ங்கிறப்ப போர்டோட வெயிட் கழிச்சோம்னா நியர்லி உங்களுக்கு 500 வந்துருமா? 500 540 வந்துரும். மெயின் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ண போறோம். டிசைன்ஸ் பண்ணும்போது க்ரீம் வந்து நம்ம நிறைய எடுப்போம். ஸோ ஒரு க்ரீம்ல வந்து ஒரு ஃப்ளவர் நாசில்ல நம்ம டிசைன்ஸ் போடும் போதே ஒரு 50 கிராம்ல இருந்து 70ல இருந்து 120 கிராம் வரைக்கும் அட்டைன் ஆயிடும். அப்புறம் செரிஸ் வைப்போம், அப்புறம் கிரம்ஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் மேல ஏதாவது டிசைன் வேற ஏதாவது இந்த பால்ஸ் எல்லாம் போடுறோம், பீட்ஸ் எல்லாம் போடுறோம். இதெல்லாம் போடும் போதே வந்துடும். மெயினா வந்து க்ரீம்ல தாமா வெயிட் வரும், சரிங்களா? அந்த க்ரீமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே கொடுக்கும் போது நீங்க கரெக்டா வந்து கொடுத்துருவீங்க, ஓகேவா? குட் ஜாப் ரௌசி, கரெக்டான அந்த வெயிட்டுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட்மா, வெரி குட்மா. நெக்ஸ்ட் யாருமா இருக்கீங்க? சைபா சிஸ்டர், ஹத்திஜா? Guys, please reply soon. I have some other work. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஓகே. Walaikum assalam. கொஞ்சம் தூரமாக வைங்க. உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப ஜூமில் தெரியுது. ஆமாம், கேக்கே தெரியுற அது மாதிரி. ஓகே, பியூட்டிஃபுல். சொல்லுங்கள் மேம். ஹார்ட் ஷேப்ல ரெட் வெல்வெட் கேக் பண்ணிருக்கேன் மேம். 3 லேயர் பண்ணிருக்கேன். உள்ளாக்க வந்து இது சீஸ் கிரீம், விப்பிங் கிரீம் வச்சு சீஸ் கிரீம் பண்ணிருக்கேன் மேம். ஸ்ட்ராபெரி கிரஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன், மில்க் மேட் யூஸ் பண்ணிருக்கேன், வெரி குட். ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். குட்.
ஓகே. ஏன் இந்த கலர்ஸ் சூஸ் கலர் பண்ணீங்க? வந்து ரெட்டும் என்ன மேம்? ஏன் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணீங்க? எல்லாரும் ரெட் வெல்வெட்னாலே ரெட் அப்படின்னு போகும்பொழுது, நீங்க மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் குடுக்கலான்னு எதுக்காக யோசிச்சீங்க? மேம் எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் பண்ணணும் பிடிச்சிருந்துச்சு மேம். அதை மேம் ஓகே. ரெட்டும் வந்து அதிகமா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையும் யூஸ் பண்ணுவோம் மேம் அப்படின்னு. ஓகே, குட். யூனிக்கா இருக்கு. மத்தவங்கள விட இன்னைக்கு யூனிக்கா இருக்கு. நினைச்சது வேற மேம், இன்னைக்கு பண்ணது வேற மேம். அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய லக்குமே இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து நாளைக்கு 90 ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் வந்திருக்கு மேம் காலேஜ்ல இருந்து. அதனால கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம். ஃப்ரைடே வந்து 40 கொடுக்கணும் மேம். 2 டேஸும் வந்து ப்ரௌனி ஆர்டர் வந்து பண்ணிருக்கேன் மேம். வெரி குட்மா, வெரி குட்மா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொருத்தரா நீங்கெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்றது உண்மையா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கான்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, தட்ஸ் த ஹார்ட் ஆஃப் த டீச்சர் ஆக்சுவலி. அது நீங்க வந்து லைஃப்ல சக்சீட் ஆகும்பொழுது, அதுவும் நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது அது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஓகே, கண்டிப்பா மேம். கண்டினியூ பண்ணுங்க. துவா செய்யுங்க மேம். எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். செரிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். கிரம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். ஸ்ட்ராபெரி இது ரெகுலேட்டருடைய கிரம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். அப்புறம் வந்து சில்வர் பால்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் மேம் சைட்ல எல்லாம். எல்லாரும் கோல்டன் பீச் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் சில்வர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூனிக்காக இருக்குது. செரிஸ் கூட அதனுடைய டாப் அந்த லேயரோடு இருக்கிறது இன்னும் க்யூட்டாக இருக்குது. அது எல்லாமே எடிபிளா? எஸ் மேம். ஓகே ஓகே, ஃபைன். ஆக்சுவல் செரிஸ் தானா இது எல்லாமே? எஸ் மேம். ஓகே. எஸ், இது ஆக்சுவலான செரிஸ். இது நல்லா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா. கிரியேட்டிவா. ஓகே ஓகே, ஃபைன். எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ மேம். வெரி குட், வெரி குட். போட்டோஸ் எடுத்து நிறைய கிரியேட் குட். நீங்க வந்து போட்டோஸ் எடுத்துட்டு குரூப்ல போட்டு விட்டுருங்கம்மா, சரிங்களா? அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் சைமல்டேனியஸா முடிச்சிருக்கீங்க. யார் யார் நீங்க ரெக்கார்ட் ஒர்க்ஸ் வீட்லயே பண்றீங்க, வெளியே கொடுக்குறீங்க, எல்லாருமே எனக்கு பர்சனல் மெசேஜ் கொடுங்க, இல்ல குரூப்லயே மெசேஜ் போடுங்க.